அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 17/2/2025 ஞாயிற்றுக்கிழமையில் மாசி மாதத்து சங்கடகர சதுர்த்தி. இந்த மாசி மாதத்து சங்கடகர சதுர்த்திக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்கு. விநாயகப் பெருமானுக்கு வரக்கூடிய முக்கியமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வரும் அல்லவா? அந்த சதுர்த்திக்கு இருக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்திக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் இதை பிடித்து வைத்து நீங்கள் வணங்கினால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தூள் தூளாக போகும். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மாதிரி நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும், பணம் சேர, கழுத்தை நெரிக்கும் கடனும் தீர, பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. முழு முதற் கடவுளாம் விநாயகரை நம்ம வீட்டில் எத்தனை ஃபோட்டோ நீங்கள் வச்சுருந்தாலும் சரிங்க, எத்தனை சிலை வடிவங்கள் வச்சுருந்தாலும் சரிங்க, விநாயகர் வழிபாடு வீட்டில் ஒரு ஹோமம் செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல பிடிச்சு வைப்பாங்க. அந்த காலத்துலலாம் சாணத்தினால் பிடிச்சு வைப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு 3 பொருள் சொல்கிறேன். இந்த 3 பொருளில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை பிடித்து வைத்து அருகம்புல் சாற்றி மனதார மனமுருகி வேண்டுங்க. நாளை காலையிலேருந்து இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் ஒரு 48 நிமிடங்கள் மனதார மனமுருகி இந்த விநாயகரை உங்கள் வீட்டில் பிடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி நிச்சயமாக நீங்கும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணப்பிள்ளையார். உங்களுக்கு சாணம் கிடைத்தது அப்படின்னா அந்த சாணத்தோடு கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து சாணப்பிள்ளையார் பிடிச்சு வைங்க. சாணமெல்லாம் எங்கள் ஊரில் கிடைக்காதுங்க அப்படிங்கிறவங்க மஞ்சளால் செய்யுங்க. மஞ்சளை பன்னீர் அல்லது தண்ணீர் ஊற்றி குழைத்து பிடித்து வைங்க. மூன்றாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவையும் பிள்ளையார் போல் பிடிச்சு வச்சு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யலாம். குறைந்தபட்சம் இந்த பிள்ளையார் உங்கள் வீட்டில் 48 நிமிஷங்கள் இருக்கணும். அதிகபட்சம் அன்று முழுவதுமே இருக்கலாம், காயிற வரைக்கும் இருக்கலாம். சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சிங்கன்னா காஞ்ச பிறகு அதை நல்லா தண்ணீரில் கரைச்சி செடி ஊற்றிடுங்க. மஞ்சள் பிள்ளையார் அப்படின்னா அதை நீங்கள் உங்கள் முகத்துக்கு பூசுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அரிசி மாவில் செய்யப்பட்ட பிள்ளையார் அப்படின்னா அது லேசாக கரைச்சி செடிக்கடியில் கொண்டு போய் ஊற்றிட்டிங்கன்னா எறும்புகள் உணவாக எடுத்துக்கும். மிக மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க. சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடகர நாயகனை இதை பிடித்து வைத்து வழிபட்டால் உங்கள் சங்கடங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் விநாயகப் பெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.